இன்றைக்கி பாரதியாருடைய இன்னும் ஒரு புதிய ஆத்திச்சூடி வரியை பார்க்கலாம். ஈகை திறன், அவ்வளோதான். ஈகை திறன் அழகாக முடிச்சிட்டார். ஈகைன்னா என்ன? மற்றவர்களுக்கு கொடுத்தல். எதை கொடுத்தல்? பொருளை கொடுத்தல், உணவை கொடுத்தல், உடையை கொடுத்தல், கல்வி அளித்தல், இதெல்லாம் அதில் ஈகையில் வரும். நம்மக்கிட்ட என்ன இருக்கிறதோ அதில் நம்ம யாருக்காவது தானம் பண்ணலாம். அது ஈகை. இந்த ஈகை எதனால் வரும்? கருணையினால் வரும், இரக்கத்தினால் வரும். இதுதான் ரொம்ப முக்கியம். கர்ணன் அன்னைக்கு எல்லாருக்கும் தானம் பண்ணார்னா, இல்லை என்று கையேந்துபவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுக்க வேண்டும். அது நியாயம். அப்போ தான் அவனுக்கு கருணை இருக்கிறது, மக்களுடைய உணர்வின் பால் மதிப்பு இருக்கிறது, கருணை இருக்கிறது. இதெல்லாம் தான் அதுக்கு பொருளாக கொள்ளப்படுகிறது இல்லையா? ஒன்றும் இல்லாத ஒரு சிறு கொடிதானே என்று இல்லாமல் முல்லைக்கு தேரினை ஈந்தவர்கள் நம் நாட்டில் இருக்கிறார்கள் அல்லவா? நம்ம முல்லைக்கு தேர் கொடுக்க வேண்டாம், பசின்னு வர்றவனுக்கு ஒரு வாய் சாப்பாடு போடுங்க, அதே பெரிய விஷயம். ஆக வறியவருக்கு ஒன்று ஈவதே ஈகை அப்படிங்குது வள்ளுவம். ஆக ஈகை என்பது கருணையும் இரக்கமும் இருந்தால் மட்டுமே வரும். இந்த ஈகை திறன் நம் அனைவரிடமும் இருக்க வேண்டும். இதனை குழந்தைகளுக்கு சொல்லி வளருங்கள். மற்றவர்களிடம் கருணையோடும் இரக்கத்தோடும் நாம் இருந்தால் நமக்கு என்றுமே நல்லது நடக்கும் என்பதை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் தான் சொல்லி வளர்க்க வேண்டும். இது நம்முடைய பொறுப்புமாகும் என்று இங்கு பாரதியார் நமக்கு இந்த புதிய ஆத்திச்சூடியில் ஒற்றை வரியில் சொல்லித் தருகிறார். நாம் சிக்கனை பிடித்து நம் வாழ்வில் அதனை பயன்படுத்தலாம். நன்றி.